எங்க ஜெயராணி பள்ளியில ஒரே குடும்பமா பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்க உங்களை வெவ்வேறு காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போக போறோம். ஏன், எதுக்கு? நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மள பத்தி உண்மையை சொன்னாலே நம்மளால ஏத்துக்க முடியாது தானே? ஆமா, அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்மள பத்தி உண்மையை பேசினா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்படியா? யார் பேச போறாங்க? நீங்களே பாருங்க. கிளம்பிட்டியம்மா? எப்பமா வர? எதுக்கு? நீ சமைச்சாதான் நல்லா இருக்கும், நீ வந்தாதான் வீடு சுத்தமா இருக்கும்னு இப்படி சொல்லி சொல்லியே வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னைய செய்ய வைப்ப, அதானே? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இன்னொன்னு சொல்லிட்டா, ஆத்தா வராங்களாம். அச்சச்சோ, ஆத்தாவா? ஆத்தாவையம்மா அனுப்பி வைக்கிறீங்க? அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்கவே மாட்டாங்கம்மா. மா ப்ளீஸ்மா, நீ வரலன்னா கூட பரவாயில்ல, ஆத்தாவை மட்டும் அனுப்பி வைக்காதம்மா. ஆத்தா வராங்க இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கே வந்துருவாங்க பாரு. ஆத்தா வராங்க, அலற விட போறாங்க, அண்டால கேசரி கலர விட போறாங்க, அலற விட போறாங்க, கிளற விட போறாங்க. என்னடி போன்ல உங்க ஆயாக்கரியா என்ன நடந்தாலும் உடனே பொசுக்கு பொசுக்குன்னு வாசிப்படுவீங்களே, எங்க அம்மாவ? அத்தா பிள்ளை ரூம்ல இருக்கா, கூப்பிடவா? வேணாம், எனக்கு என்ன கேடா, நானே போய் பாத்துக்கிறேன். என்னடி இவளே, எப்படி இருக்கிறவ? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? என்னது டீயா? என் வயசுக்கு வந்த கேடு இவளா என்ன டீ போட்டு பேசுறாளே? சொல்லுடி, எப்படி இருக்க? கோயிலுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், நீயும் வரியா? போலாமா? அட பாவி மவளே, அதுக்கு தானடி வந்தேன். பார்லர்லாம் போயிட்டு வந்துட்டியா? அது என்னடி பாரு, அங்கெல்லாம் நீ போவியா? நான் போனனே, ஹேர் பேக், ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் வாஷ், ஹேர் கண்டிஷனர் எல்லாம் பண்றதுக்கே 5 hours ஆயிடுச்சு. என்னது, தலைமொழி வரத்துக்கு அரை நாளா? படுபாவிங்களா, இப்படி காசு கரியாக்குறீங்களே. அச்சோ, என் பேரன் நல்ல நாள் கெட்ட நாள்னு உழைக்க வேண்டி கிடக்கே. எவளுக்கு தெரியுது, தலைமுழுவி பூ வச்சா நம்மளுக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும். நெத்தி நிறைய பொட்டு வச்சா உடம்புல இருக்கிற 6 சக்கரமும் நல்லா வேலை செய்யும். உடம்புல தளர்வா துணி போட்டா உடல் ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும். நான்லாம் அந்த காலத்துல என் மவளை எப்படி வளர்த்தம் தெரியுமா? தலைய புடவை கட்டி தலை நிறைய பூவும் நெத்தி நிறைய பொட்டு வச்சு போனாலே அன்னைக்கு ஊருக்கண்ணே அவன் மேலதான் இருந்துச்சு. அத்தா ஏன் கத்துறீங்க? அத்தா, எப்ப வந்தீங்க? என்னது, எப்ப வந்தீங்களா? இப்பதான் என்ன நீ பாக்குறியா? இம்புட்டு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தவ? என் ஃப்ரெண்டு கிட்ட அத்தா. ஓ அப்படியா, சரி, இப்பதான் வந்தேன். கண்ணாடி எப்படி இருக்கிறவ? இல்ல, கண்ணாடிய எப்படி வச்சிருக்கன்னு கேட்டேன். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி. என்னங்க ஆத்தா என்ன நல்லா விசாரிக்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா? என்னோட ஆயுசு அப்படி. ஆத்தா திருவிழால அவங்க பொண்ண ஊரே பாத்துச்சின்னு சொன்னாங்களே, அத உங்களுக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குதானே? வாங்க பாக்கலாம். வாங்க, எதை எடுத்தாலும் ரூபாய்க்கு 2. ஏ நகரு. வாங்க. டே வராத. டே கடையத்துல அந்த பக்கம் போடா. திருவிழாக்கு வந்த எல்லாத்துக்கும் நன்றிப்பா. எல்லாம் உங்க பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க. ஐயா வணக்கம். அம்மனி வணக்கம். வாழை மரத்தை நல்லா இழுத்து கட்டுங்கப்பா. அங்க பாருங்க, லைட் எல்லாம் கட்டிருக்கு, அது யாரும் தொடாதீங்க. அங்க பாருங்கம்மா அந்த பொண்ண. வாத்தியார் மகளும் மருமகனும் வராங்க. வாப்பா, நீதான் வாத்தியார் மருமகனா? நல்லா இருக்கியாப்பா? எப்பல அண்ணா, இந்த அண்ணா பானு புள்ள உன்னை பார்க்க ஊடு தெரியாம வந்திருக்கு. நீ எங்க பிள்ளையோட வருஷா போய்க்கிருக்க? என்னங்க ஆத்தா திருவிழால அவங்க பொண்ண ஊரே பாத்துச்சின்னு சொன்னாங்களே, அது உண்மைதானே? ஐயோ அம்மா, எங்க ஸ்கூல் மிஸ். யாரு?
என் பேர் தனலட்சுமி. அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். அம்மா வந்திருக்காங்களா? ஆத்தா இருக்காங்க, உள்ள வாங்க. குட் ஆஃப்டர்நூன் மிஸ். மிஸ், இவ்ளோ நேரம் உங்க சப்ஜெக்ட் தான் மிஸ் பாத்துட்டு இருந்தேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆத்தா ஆத்தா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வாங்க. யாரு பொண்ணே? அம்மா நான் தனலட்சுமி. யாருன்னு நெப்பு பத்திலேயே. நான் தான் ஐயா கிட்ட படிச்சேன் தனலட்சுமி. ஓ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அம்மா. ஐயா வரலையா? இல்லம்மா, அவ எங்கேயும் வரதும் இல்ல போறதும் இல்ல. நீ அந்த கார வீட்டு முருகேசமாவ தானே? தெரியுது, சொல்லு. நல்லா இருக்கேம்மா. என் ஃபேமிலி எல்லாரும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. நானும் இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆன பிறகு நானும் ஃபாரின்லயே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேம்மா. நல்லது பொண்ணு. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணுதான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாலே. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு பொண்ணே, நல்லா இரு. நல்லதுமா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஐயாவை கேட்டதா சொல்லுங்க. சரி பொண்ணு. இவதான் உங்க வாத்திச்சியா? ஆமா அத்தா, எங்க ஸ்கூல் மிஸ் தான் அத்தா. இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? இவ உங்க அப்பச்சி கிட்ட தான் படிச்சா. உங்க அப்பச்சி பாசமா பண்பா பக்குவமா பாடம் நடத்தங்காட்டின்னா இந்த பிள்ளை இப்ப வாத்திச்சியா வந்துட்டு போறா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல ஐயா பண்பா பக்குவமா பாசமா பாடம் எடுத்தாங்கன்னு ஆத்தா சொன்னாங்களே, அத உங்களுக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குதானே? வாங்க பாக்கலாம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். உட்காருங்க. நேத்து என்ன வீட்டு பாடம் கொடுத்தேன்? கடவுள் வாழ்த்து ஐயா. சரி, ஒவ்வொருத்தரா வந்து வரிசையா சொல்லிட்டு போங்க. பாண்டி வாடா, வந்து சொல்லு. என்ன படிக்கலையா? கைய காட்டு. உன்னைய அடிச்சு என் கை ஓஞ்சு போனதுதான் மிச்சம். வா, வந்து முழங்கால் போட்டு போ. மல்லிகா வாமா, வந்து சொல்லு. கடவுள் வாழ்த்து. கண்ணுள் நின்று ஒளியை கருதினை, விண்ணுள் நின்று விலகிய மெய்யினை, எண்ணி 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 வா. ஐயா ஆ அம்மா, ஐயா ஆ ஆ ஐயா ஆ போ அம்மா. போ. அடுத்து யாரு? செல்வா, நீதானா? வந்து சொல்லு. கடவுள் வாழ்த்து. கண்ணுள் நின்ற ஒளியினை கருதினை, விண்ணுள் நின்ற வா. நின்ற போ போ. தனலட்சுமி வாமா, வந்து சொல்லு. கடவுள் வாழ்த்து. கண்ணுள் நின்ற ஒளியினை கருதினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலும் நுண்ணுள் நின்றவன் நஞ்சலும் தெய்வமே. யார் எழுதுனா? வா. பகுமானமா பவுடர் பூச்சிட்டு வர தெரியுது. ஒரு பாட்டு படிச்சா அதை யார் எழுதினாங்கன்னு தெரியாதா? சொல்லு. தாயுமானவர். தாயுமானவர். சொல்லு. தாயுமானவர். தாயுமானவர். மணி வாடா, சொல்லு. கடவுள் வாழ்த்து. கண்ணுள் நின்ற ஒளியினை கருதினை, விண்ணுள் நின்ற. என்ன கையில எழுதி வச்சிருக்கியா? பரிச்சை பேப்பர்ல எழுத சொன்னா எழுதாம கையில வச்சு எழுதிட்டு வந்து இங்க சொல்லிட்டு இருக்கியா? கைய கட். திரும்ப. என்னடா மணி, ஒலி வருது? தட்டு. உன்னால கையில எழுதிட்டு வந்து சொல்ல முடியுது, தட்டு வச்சு அடி வாங்க முடியுது, ஆனா ஒரு கடவுள் வாழ்த்து படிக்க முடியாதா? என்னங்க, ஐயாவோட பண்பையும் பக்குவத்தையும் பாசத்தையும் பாத்தீங்களா? ஆனா பிள்ளைங்க ஹாப்பி என்னாச்சு? அம்மா, லெமன் ஜூஸ் போட்டியே, எங்கம்மா வச்சிருக்க? அந்த ஜூஸ போட்டு டேபிள் மேலதான் வச்சிருக்கேன். அத கூட பாக்கலையா? இந்தா.
பருக்க பதம் கேட்டுச்சான், பண்ணருவா சொகுசு கேட்டுச்சான். ஏன் இங்க இருக்கிற கிளாஸ கூட உன் மவ எடுக்க மாட்டாளா? இப்படியே குமிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யாம இருந்தா குண்டாதான் ஆகணும். அதெல்லாம் யோகா கிளாஸ் போனா சரியாயிரும் ஆத்தா. அது என்னடி கிளாஸ்? அதுல எப்படி குடிப்பாங்க? அது யோகா கிளாஸ் ஆத்தா. அது ஆன்லைன்ல உடற்பயிற்சி செய்யறது. நானும் தெரிஞ்சேதான் கேக்குறேன். பெரியவங்கள குமிஞ்சு வணங்கி எழுந்தா கர்ப்பப்பைக்கு நல்லது. பாலாசனம், துணியை துவைச்சு குமிஞ்சு நிமிஞ்சு அலசனா விரல் நரம்புக்கும் முதுகெலும்புக்கும் நல்லது. உத்தனாசனம், ஏன் வீடு துடைக்கிறதுல இருந்து உரல்ல மாவாட்டுற வரைக்கும் எல்லாமே ஆசனம் தான். நான்லாம் அந்த காலத்துல என் கல்யாணம் ஆன புதுசுல என் மாமியா வீட்டுல செஞ்ச வேலைக்கு என் மாமியா என் பின்னாடியே ஓடி வருவா. அம்புட்டு வேகமாக்கும் நானு. எங்க 3 பேத்துல நான் தான் வேகமா ஓடுவேன். ஆத்தா ஓடன ஓட்டத்தையும் அவங்க மாமியார் துரத்துனதையும் பார்க்கவே ஒரு குதூகலமா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுமே, வாங்க பார்க்கலாம். ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், ஊர்ல வசந்த மரம், பனை மரம்னு ஏன் மவுனுங்களை இவளுங்களுக்கு கட்டி வச்சா இன்னும் நான் தான் சோழி பார்த்துப்புட்டு இருக்கிறேன். ஐத்த, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? எதுக்கு? நான் ஏச்ச நரியே தண்ணி குடிக்காம அலையுது, நீ என்னையே ஏக்க பாக்குறியா? அங்கிட்டு போய் சோழி பாருடி, கூறு கெட்டவளே. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐத்த, அவளுகளை பாருங்களேன். துணிய மண்ணுல போட்டுட்டு பெரட்டிக்கிட்டு ஆடிட்டு வராளுக. என்னடி அங்க துணி காத்துல விழுந்துருச்சு ஐத்த. வித்தார கள்ளி விரவடிக்க போனாலாம், கத்தால முள்ளு கொத்தோட ஒட்டிருச்சான்னு கதையா சொல்ற? நிஜமாதான் ஐத்த. நானே நல்லா தேய்ச்சு அடிச்சு அலசி புழிஞ்சு துவைச்ச ஐத்த. இதோ பாருங்க ஐத்த, இதுல நீங்களே நல்லா பல பலன் தெரியுறீங்க. என்னது? நான் காட்டை மேட்டாக்கி மேட்டை கழனியாக்கி நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சேர்த்து வச்சா நீ என்னன்னா இப்படி கிழிச்சு தொங்க விட்டியேடி. பால் குடிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிதான் கிழிச்சுதான் தொங்க விடுவா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பதம் கேட்டுச்சான், பண்ணருவா சொகுசு கேட்டுச்சாம்னு தானே இருக்கு. நீங்க பண்றது இப்படிதான் இருக்குது. இப்படியே விட்டா சரி வராது. டா மறுவாதியா சொல்றேன், கேட்டுக்கிட்டே பொட்டாட்ட இருக்கணும், இல்ல உலக்கையிலே மந்துரு சுட்டுருவேன் பாத்துக்கோ. சர்க்கஸ் காட்ட போறியா? அடியே நில்லு, எங்கடி ஓடுறவ? அசுக்கு அசுக்கு. அடியே நில்லு. ஆத்தாவோட ஓட்டத்தையும் அவங்க மாமியார் துரத்துனதையும் பாத்தீங்களா? 3 பேத்துல ஆத்தாவோட வேகம் தானே பெருசு. அப்ப ஆத்தா சொன்னது உண்மைதானே? இந்தாடி, நான் கிளம்புறேன். நீ உன் மவள இப்படியே வளர்த்துட்டு இருந்தா நாளைக்கு உக்காந்தி சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல ஓடோடிதான் சம்பாதியத்தை தேடணும். அத்தா, இருந்துட்டு போலாங்க அத்தா. இல்லம்மா, நீ ஒப்புக்கெல்லாம் சொல்லாத. ஐயோ, இவங்களோட நான் இருந்தா என்னையும் ஒரு வழி பண்ணிருவாளுங்க. இதுக்குதான் உன் ஆத்தாக்காரி வராம என்னையும் துரத்தி விட்டாளா? ஏய், ஒழுங்கா போனை குடுத்துரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டோமா. ஒழுங்கா போனை குடுத்துருடி. ஓமா, போனை குடு. என்னங்க ஆத்தா இப்ப ஒண்ணு சொல்றாங்க, அப்ப ஒண்ணு நடந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? எப்பவுமே பெரியவங்க அவங்க அனுபவத்தை நல்ல விதமா தாங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவாங்க. எதிர்காலத்துல தவறு நடக்காம இருக்கணும்னா அவங்க சொல்றத ஆராய்ச்சி பண்ணாம கேட்டு நடக்கணும். இல்லனா ஆத்தா சொன்ன மாதிரி இவ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துருங்க. இருந்தா இப்படி ஆயிட்ட.
இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல, காலம் மாறி போச்சு. ரொம்ப நேரமா போன் அடிக்கிறது கூட தெரியாம என்னடா ஆட்டம்? குட்ரா போன. நாமி போனு. ஹலோ ஹலோ, யாருங்க? நான் போதுனாசாமி ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. உங்களோட ரீசார்ஜ் பிளான் முடிய போகுது தானே? ஆமாங்க. அதனால நாங்க 1650 ரூபாய் பிளானுக்கு 2000 ரூபாய் லோன் ப்ரொவைட் பண்றோங்க. அப்படியா? ஆமாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் பே பண்ணிடுங்க. அப்புறம் 2 மாசத்துக்கு 500 ரூபாய் கட்டிடுங்க. அடடே பரவாயில்லையே. எங்க வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றேங்க. ஓகேங்க. பிளான் முடிஞ்சிருமே. எப்படி? ஏதோ ஒண்ணு. குடுமி போன. என்ன ஃபைனான்ஸ் காரனா? ஆமாங்க. லோன் தரேன்னு சொல்லிருப்பானே. சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வேற கட்டிக்கலான்னு வேற சொல்லிருப்பானே. ஆமாங்க. உன்னை கட்டினதுக்கு நான் பிச்சை தாண்டி எடுக்கணும். பிச்சை எடுத்தாவது சீக்கிரம் தந்துருவீங்கல்ல? டேய், நீயாவது புத்தியா பொழைச்சுக்கிற வழிய பாடுறா. ஆமாடா, நீயாவது புத்தியா பொழைச்சுக்கோடா. என்ன மாதிரி பைய தூக்கிட்டு அலையாத. அன்னைக்கே ஆத்தா சொன்னாங்க, நான் தான் கேட்கல. என்னங்க பாத்தீங்களா? நாம நல்லது கெட்டத சோசியல் மீடியால தேடாம நம்ம கூடவே இருக்கிற பெரியவங்க சொல்றத கேட்டாலே போதும். பெரியோர் சொல் கேட்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். யாரா நீ?